3.9 ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा இன்னைக்கு பகவத்கீதையில 3வது அத்தியாயத்துல 9வது வரி பார்க்கிறோம். யஜ்ஞாதாத் கர்மணோ அன்யத்ர லோகோ அயம் கர்ம பந்தன தத் அர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. டிரான்ஸ்லேஷன்: விஷ்ணுவிற்கு அர்ப்பணமாக செய்யப்படும் செயல்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும். மற்ற செயல்கள் இந்த பௌதிக உலகத்தோடு பந்தப்படுத்துபவை. எனவே குந்தியின் மகனே, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரது திருப்திக்காக செய். இவ்விதமாக நீ எப்போதும் பந்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்வாய். இங்க கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவருடைய திருப்திக்காக செய்யறதை தவிர்த்துட்டு கிருஷ்ணர் திருப்திக்காக செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க யக்ஞா அப்படின்னு எதை குறிக்குதுன்னா விஷ்ணுவை குறிக்குது. விஷ்ணு அப்புறம் செய்யற அந்த யாகங்கள் அதை குறிக்குது. எல்லா யஜ்ஞமும் நம்ம செய்யறது கிருஷ்ணரை விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. வர்ணாசிரம தர்மமும் அதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம நம்ம கிருஷ்ண உணர்வுகளை ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது முக்தி பாதையில நம்மளுக்கு முக்திக்கும் மேல நல்ல பிராப்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு பிரபுபாதர். ஆனா இந்த கிருஷ்ண உணர்வு நம்ம செய்யும் பொழுது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குரு இல்ல அவருடைய கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் மூலமா தான் செய்யணும். நாமளே தான் தோணித்தனமா எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைய எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, என்னோட மாமியார் வீட்டுல என் மாமியார் பழத்தை மட்டும்தான் பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சாதம்லாம் வச்சேன்னா அவங்க கேட்பாங்க. நான் அது எதுவும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு 75 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. 75 இயர்ஸ் பிரெயின் பிளாஸ்டிசிட்டி ரிசப்டிவ் புதுசைக்கு ஏத்துக்கிற மனப்பக்கம் இருக்காது. ஏதாவது பகவானுடைய தனி கருணை கிடைச்சாதான் அது நடக்கும். 45 வயசுக்கு மேல புதுசை ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால இது நான் இங்க எதுவும் பண்ண முடியாது. அவங்க என்ன கேட்கிற நிலைமையில அவங்க இல்லை, நான் அதை சொல்ற நிலைமையிலும் இல்லை. அதனால அதை நான் ஏத்துக்கவும் முடியாது. இங்க கிருஷ்ண உணர்வுல யாரு நல்லா எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்க சொல்றதுதான் நம்ம கேட்க முடியும். அதுதான் இங்க சொல்றாங்க. எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் மூலமா நம்ம கிருஷ்ண உணர்வுல எல்லா செயலையும் செய்யணும். இல்லைன்னா ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா கிருஷ்ணர் கூடிய நேரடியான அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கல. ஆனா பகவத்கீதை ரூபத்துல பகவத்கீதைய ஒரு லைஃப் மேனுவல். இப்ப ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மேனுவல் இருக்கு. போன் யூஸ் பண்றதுக்கு மேனுவல் இருக்கிற மாதிரி வாழ்க்கை எப்படி வாழணும்ன்றதுக்கு மேனுவல் தான் பகவத்கீதை. அது கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு நேரடியா சொன்னாரு. நம்மளுக்கு இந்த பகவத்கீதையை நம்ம அவருடைய பக்தர் மூலமா அதை நம்ம படிச்சு நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. எதையுமே புலன் இன்பத்திற்காக நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம செய்யறதை தவிர்க்கணும். நம்ம அப்படி செஞ்சோம்னா நம்ம அந்த விளைவுகளை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப நம்ம ஒருத்தங்க பசியில இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா புண்ணியம் சொல்லுவாங்க. நம்ம மக்கள்லாம் தண்ணி தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மண்டேனா இருக்கிறவங்க சொல்றது. ஆனா இதை விட அவங்களுக்கு பிரசாதத்தை கொடுக்கறது நம்மள
புண்ணியத்திலையும் சிக்க விடாது, பாவத்திலையும் சிக்க விடாது. அது வந்து அதுதான் வந்து இங்க பிரபுபாதர் சொல்றது. பகவானை திருப்திப்படுத்திட்டு மற்றவங்களுக்கு சேவை செய்யும் பொழுது அப்போ வந்து நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்க போறது இல்லை. புண்ணியம் சேர 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 நம்ம அடுத்த பிறவி மேல் லோகத்துக்கு சொர்க்கத்துக்கு போய் அங்க வந்து அந்த கர்ம பலன் முடிஞ்ச பிறகு திருப்பியும் பிறவி எடுக்கணும். திருப்பியும் பிறவி பெருங்கடல்ல மாட்டிட்டு அந்த சம்சார பந்தத்துல மாட்டிட்டு துன்புறணும். அதுக்கு பதிலாக நீங்க பாவத்தையும் செய்யக்கூடாது, புண்ணியத்தையும் செய்யக்கூடாது. எல்லாத்தையுமே கிருஷ்ணரை நடுவுல வச்சு செய்யும் பொழுது எல்லாருமே திருப்தி அடைவாங்க. அந்த பாண்டேஜ், அந்த கர்ம பந்தத்துல சிக்க மாட்டாங்க அப்படின்னு பிரபுபாதர் சொல்றாரு. இப்போ வந்து இதுல வந்து பிரபுபாதர் அவருடைய லெக்சர்ல என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, நாம வந்து தன்னுணர்வு அடையறதுக்கு வந்து காட்டுக்கு போய் தியானம் பண்ணணும், மலையில போய் தியானம் பண்ணணும் அப்படின்னா எத்தனை பேர் போவாங்க? யாருமே தயாரா, ஏன்னா எல்லாருக்கும் குழந்தைங்க குடும்பம் அப்படின்னு இருக்கு, யாரும் தயாரா இல்லை. அதுக்காக தான் இந்த கிருஷ்ண உணர்வை வந்து கிரகஸ்தா வாழ்க்கையில எப்படி வாழணும், பிரம்மச்சரியத்துல எப்படி வாழணும் அப்படின்னு வந்து பிரபுபாதர் அந்த கைட்லைன்ஸை கொடுத்துருக்காரு. அதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியும், அதுவே ஒரு யக்ஞா தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி யக்ஞா செய்யும் பொழுது தன்னுணர்வு, அதுதான் உயர்ந்த உணர்வு, அந்த கிருஷ்ண உணர்வு வந்து இயற்கையாவே மனுஷனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. வேலையை அதுக்கு விடணுமா அப்படின்னு கேட்டா தேவையில்லை. இருக்கிற வேலையிலிருந்தே நம்ம இந்த கிருஷ்ண உணர்வை செய்யலாம். அப்போ வந்து பகவான் ஆட்டோமேட்டிக்கா திருப்தி அடைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு அமைகிற எல்லா பந்தங்களும், இப்ப என் பொண்ணுக்கு நான் வந்து பூர்வ ஜென்மத்துல கடன் பட்டிருக்கேன், அதனால அவ பிறந்திருக்கான். எனக்கு எல்லாரும் என்னுடைய ரிலேஷன் எல்லாருமே வந்து பெண் குழந்தை மட்டமா நினைச்சாங்க. ஆனா பகவான் எனக்கு 2 மடங்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காரு, பெண் குழந்தைய வந்து கிருஷ்ண உணர்வுல கொண்டு வர்றதுக்கு. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைய வந்து கிருஷ்ண உணர்வுல கொண்டு வர்றதுக்கு. அதுவே ஆண் குழந்தைனா பெரிய இது நம்மளுடைய கல்ச்சர்ல இருக்கு. அது எல்லாமே ஒரு ஆத்மா தான். அந்த குழந்தை செஞ்ச பூர்வ ஜென்ம கர்மானால அதுக்கு பெண் உடல், எனக்கும் பூர்வ ஜென்ம கர்மானால பெண் உடல். அதை ஏத்துக்கிட்டு எப்படி கிருஷ்ண உணர்வுல நம்ம, இப்ப நான் குழந்தைய வந்து கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுத்தலன்னா நான் அவளுக்கு கடன் பட்டுருவேன், இல்ல அவ எனக்கு கடன் பட்டுருவா, திரும்ப பிறவி எடுக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடும். அதனால எல்லாத்தையுமே கிருஷ்ண உணர்வோட கொண்டு போனா அவளுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அந்த மாதிரி எல்லா உறவுகளையும் நம்ம கிருஷ்ண உணர்வுல கொண்டு போகணும். செய்யற எல்லா செயலையும் செய்யும் பொழுது பந்தப்பட மாட்டோம், பாவ விளைவுகளும் இருக்காது, புண்ணிய இதுவும் சேராது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த உடல், இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து மீள்றதுக்கு கிருஷ்ண உணர்வு தான் ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நம்ம கிருஷ்ண உணர்வை பின்பற்றாம வேற ஏதாவது நம்ம கிருஷ்ணருக்கு செய்யற வர்ஷிப்பிங், அந்த பிரேயர்ஸ், அந்த பூஜா தான் வந்து பக்தியில வரும். மற்ற எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட டெமிகாட்ஸ் கிட்ட பண்றதுலாம் பிசினஸ் தான். அது பக்தின்னு வந்து நம்ம மண்டேனா இருக்கிற மக்கள் சொல்றாங்க, ஆனா அது பக்தி கிடையாது. ஸோ நம்ம கிருஷ்ண உணர்வுல ஈடுபடனா இந்த உடல்ல மறு உடல் அடுத்த பிறவில இருக்க உடல் வந்து ஆன்மீக உடலா கிடைக்கும். அது கூட கேரண்டி சொல்ல முடியாது, நம்மளுடைய உணர்வை பொறுத்து தான் இருக்கு. ஆனா வந்து ஒரு கேரண்டி பிரபுபாதர் என்ன சொல்றாரு, நம்மளுக்கு கண்டிப்பா வந்து பக்தி செஞ்சுட்டே இருந்தோம்னா அடுத்த பிறவி பக்தி செய்யற மாதிரி நல்ல குடும்பத்துல பிறப்போம், பக்திக்கு போராட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம கடமைகளை ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனா வந்து இப்ப என்னுடைய கசின் ஒருத்தர், என்னோட அண்ணா இருக்காங்க, அம்மாவுடைய ரிலேட்டிவ், அவங்க வந்து மாயாப்பூர் வரைக்கும் வந்தாங்க. அவங்க பொண்ணு பையன்லாம் கூப்பிட்டு மாயாப்பூர் ட்ரிப்ல நல்லா வந்தாங்க. ஆனா பகவத்கீதா கிளாஸ் கூப்பிட்டோம், அவங்க ஆனா வரல. அவர் என்ன சொல்றாரு, அவரு நல்ல வெல் ஆஃப் ஸ்விம்மிங் கிளாஸ் கூப்பிட்டு பொண்ணுங்க பொண்ணு பையன் 2 பேரையும் ஸ்விம்மிங் கிளாஸ் அமைச்சிருக்காரு, பியானோ கிளாஸ் அமைச்சிருக்காரு, ஹிந்தி கிளாஸ், இவ்வளோ கிளாஸஸ் இருக்குதுமா, நான் எப்படி கூப்பிட்டு வர முடியும்னு சொல்றாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் கடமையை அவர் சிறப்பா செய்யறேன் ஒரு அப்பாவா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா வந்து இந்த இடத்துல வந்து என்னன்னா வந்து பகவானை திருப்தி பண்றதுக்காக பசங்களை கூப்பிட்டு வரல. உண்மையிலேயே ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அதுதான் மிகப்பெரிய சொத்து. அதை வந்து குழந்தைக்கு கொடுக்காதப்ப இந்த கிளாஸ்லாம் என்ன குப்பை, அதை வந்து அவங்க உணரல. அதை என்னால சொல்ல முடியல, ஏன்னா அவர் அந்த கேட்கிற மனோபக்குவத்துல இல்லை. அவர் அப்படி நம்ம பகவான் கிட்ட முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்ம கூட இருக்கவங்க பகவான் கிட்ட ஈடுபடுத்தும் பொழுது இந்த பிறவி பெருங்கடல் இருந்து மீள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கடமைகளை செய்யும் பொழுது கூட பகவானை மையமா வச்சுதான் செய்யணும்.
நீ ஸ்கூலுக்கு அனுப்பு. ஆனால் அந்த அந்த அறிவை வச்சு தான் வந்து பகவானை பற்றி படிக்க முடியும். வேற வழி இல்லை, வேற யாரும் சொல்லித்தர போகிறது இல்லை. நம்ம ABCD எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பு. அதே மாதிரி இந்த மாதிரி அதிகமாக வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் சிறந்த அப்பாவை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கிளாஸஸ் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. அது அவசியம் தான். ஆனால் அதுக்கும் கூட நடுவில் வந்து பகவத்கீதா கிளாஸ், தன்னுணர்வை பற்றி உணரக்கூடிய கிளாஸ்லாம் பசங்களை அனுப்பணும். அதுதான் இங்கே ப்ரொபோஸ் சொல்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. நல்ல விஷயம் வந்து ஹரி மகாராஜ். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. இதை பார்த்தீங்கன்னா எனக்குலாம் வந்து நான் தான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே இஸ்கான் தெரிய வந்து பக்தி ஆசையை ஆரம்பிச்சிடலாம். பல போராட்டங்கள் எங்கள் அப்பாவே வந்து என்ன சொல் டெமோனியக் தான் அவரோட தாட்ஸ் இதெல்லாம். ஏதோ பகவான் புண்ணியத்தில் இவங்களோட கைடன்ஸ், பிரபுஜி மாதாஜி கைடன்ஸ்னால என் அம்மாவும் வராங்க, பொண்ணு கூப்பிட்டு வராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்ஸு. ஒன்று வந்து பிரபுபாதர் சொல்கிறார் அமெரிக்காவில், ஓகே, பெண்களுக்கு ஆண்கள் மூளையோட கம்மி அப்படின்ற. அமெரிக்காவில் எல்லாம் கடுப்பாயிட்டாங்க எல்லா லேடிஸும். நம்ம லேடிஸ்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவங்க லேடிஸ்லாம் போராட்டம். நீங்கள் என்ன இப்படி உடனே எல்லாம் இந்த மாதிரி நியூஸ் கிடைச்சா போகுது, அமெரிக்காவே வந்துடுச்சு. நிருபர்களே நல்லா வந்து கேட்குறாங்க. உடனே அங்கே ஒரு மாதாஜி இருக்காங்க, அந்த மாதாஜி வந்து கேட்டாங்க, நான் பிரபுபா உண்மையா அது பிரபுஜிஸ்க்கெலாம் மூளை அதிகம், மாதாஜிக்கெலாம் மூளை கம்மியா? பிரபுபா சொன்னார், நீ பொண்ணுன்னு நினைச்சாதான் மூளை உனக்கு கம்மி. நம்ம யாரு? நம்ம வந்து ஆத்மா அப்படின்னு. நீ அதெல்லாம் உண்மை, ஆன்மா தானே நம்ம. ஆக்சுவலா நம்ம ஆனா பெண்ணான்னு கிடையாது. ஆக்சுவலா ஆன்மா தானே. நீ ஆன்மாவா பெண்ணு நினைச்சா உனக்கு மூளை கம்மி தான். அந்த மாதிரி ஓகே வைக்கல ஆன்மா அப்படின்னு. அதனால இது ஆண் பெண்ணு யாரு பிறந்தாலுமே, இப்ப ஆண் குழந்தை பிறந்தா அது வந்து உண்மையை புண்ணியம் பண்ணிருப்பான். ரொம்ப புண்ணியம் பண்ணா ஆண் குழந்தை பிறக்கும், இல்லை பிறக்காது. அதனால ஆண் குழந்தை பிறந்தவங்க எல்லாம் பெருமையா இருக்க வேண்டாம். ஓகே, பெண் குழந்தை பிறந்தவங்க எல்லாம் கீழே கிடையாது. ஏன்னா இது சைஸாவும் பார்க்கறது அது கிடையாது. உண்மையிலே அது ஒண்ணுதான். என்னன்னா ஆண் குழந்தைக்கு வந்து புண்ணியம் பண்ணா கிடைக்கும், பெண் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் பாவம் பண்ணவங்களுக்கு பெண் குழந்தை அந்த மாதிரி. ஆனா கலியுகத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆண் குழந்தை என்ன புத்ரா. புத்ரானா என்னது? அந்த புத்துன்ற ஒரு நரகத்துல இருந்து விழிக்கிறதா புத்ரா. அவனுக்கு என்னன்னே தெரியாது அதை பத்தி. அவன் எங்க விடுவிக்க போறான் அப்பா. அப்படி அவன் விடுவிக்கலன்னா என்ன அவன் மூத்ரா. அவன் பிரயோஜனமே கிடையாது ஆக்சுவலா. அதனால நம்ம வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி யோசிக்க வேணாம். அந்த குழந்தை வந்து கிருஷ்ண உணர்வுல இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, கிருஷ்ண உணர்வு இருந்தா அது எந்த குழந்தையா இருந்தாலும் தங்கமான குழந்தை. ஓகே, அதை நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி பிரீச் பண்ணும்போது நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க யாருமே. 5 விரல் வச்சோமே, எல்லா விரலும் சேமா இருக்கா என்ன? 5 விரல் எப்படி இருக்கு? எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம சொந்தக்காரன் நம்ம ஒன்னும் கேட்க மாட்டாங்க, நம்ம சொல்றதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. எதுக்காகனா நம்ம பிரிச்சு எதுக்காக பண்றோம்னா நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். இப்ப நான் வந்து ஹரே கிருஷ்ணா நீங்க சேன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? நான் சேன் பண்ணிடணும். நீயே சேன் பண்றியா இல்லையா? நீ சொல்ற அப்படி கேட்பா, அதுக்கு என்ன நான் சேன் பண்ணணும். ஓகே, நீங்க இப்படிலாம் பகவத்கீதை எப்படி நடக்கணுங்க, எங்கேயாவது கர்ம அந்நியத்தை லோகோயம் கர்மம் அப்படி போட்டிருக்குங்க அப்படின்னா நீ எப்படி நினைக்கிறியா அப்படின்னு கேட்பான். கரெக்டா? நான் ப்ரீச் பண்ணவங்க நம்ம கேள்வி கேட்பாங்க. அதனால when you preach you become strong. The moment you tell na சரி நீங்க வந்தீங்க எல்லாம் பண்ணீங்க, சரி நீங்க இப்போ இந்த கிளாஸ் வாங்க, they will not come. They don't need to come. எப்பதான் வருவாங்க? எப்ப they have an impression on you. அவங்களா எப்படி இந்த லைஃப் இப்போ எப்படி அமைதியா இருக்காங்க, சாத்தியமா இருக்காங்க, அவங்க ஃபேஸ்லயே எப்படி இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க அது எனக்கு சொல்லித்தாங்க, அப்படிதான் வருவாங்க. They don't come because I was chanting, you also chant. இப்படிலாம் சொன்னா they will not come. Very very tough preaching. Okay, and preaching எப்பதான் வருமா? Books are basics, purity is a force. book படிக்க படிக்க என்ன? Purity is a force. it's a utility. book படிச்சு utility பண்ணும். utilize the principle. அப்ப utilize the principle. அதுக்கப்புறம் utilize பண்ண implement பண்ண என்ன? Purity. Purity is a force. அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ண முடியும்? ப்ரீச் பண்ண முடியும். ப்ரீச்சிங் இஸ் எசன்ஸ். ஃபோர்ஸ் தான் போய் அடிக்கிறது கிடையாது. இதெல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படி கிடையாது. பியூரிட்டினா தட் ஸோ மச் லவ் ஃபார் கிருஷ்ணா,
இன்செக்ஷன் இதெல்லாம் வந்து அதான் அந்த பீரியட் தான் பேச முடியும். இப்போ நான் வந்தவொடனே எல்லா கிளாஸ்லையும் எல்லாம் மாறுங்கன்னா என்னத்தை மாறுவாங்க? யாரும் மாற மாட்டாங்க. ஃபஸ்ட்டு when we change then they will change. ஓகே, இப்போ வீட்டுக்காக தான் வீட்டில் என்ன பண்ணுறோம் நம்ம, டிவி போட வரா, அவனுக்கு தெரியும் நீ நைட்டு நான் தூங்க டிவி பார்ப்ப, நான் அப்போ பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி, பிகாஸ் we don't follow what we preach. When we follow then only they will listen. புரியுதா உங்களுக்கு? அதனால் நம்ம வந்து இதில் வந்து ஏமாறதுக்கு எதுவும் இல்லை. நம்மளுடைய தரம் அப்போ தெரிஞ்சிடும். ப்ரீச் பண்ணும்போது தெரியும். ஒருத்தட்ட ஒரு பகவத்கீதை கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் என்னங்க இதெல்லாம் என்ன ஒரு கிளாஸில் அனுப்புகிற என்னது, அவன் போயிட்டு என்னென்னமோ செலவழிப்பான். சினிமா மாயால் போவோம், அங்கே போவோம், அங்கே போவோம், நிறைய செலவழிப்பான். ஆனால் 200 300 ஒரு புக்கை வாங்குறதுக்கு அவ்வளோ யோசிப்பாங்க. டிஸ்கவுண்ட் இருக்கா, இது எப்படி எனக்கு புரியுமா, எதையாவது கேட்டுக்கிட்டே இருப்பான், வாங்கவே மாட்டான். நீங்கள் என்ன கூட பிடிக்கிறீங்க? வெளியில் போனால் 50 ரூபாய்க்கு கிடைக்கும் புக்கு, அதில் எனக்கு நீங்கள் என்னென்னமோ பேசுவாங்க. வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் சொல்லுவோம். அது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நம்மளுடைய டெஸ்ட்டு. ஓகே, நமக்குள்ள டெஸ்ட்டு. நம்ம எங்கெங்கேயோ சம்பாதிச்சு எப்படி கூட வந்திருக்கோம் இல்லையா, நமக்கு ஒரு டெஸ்ட் வேணும் இல்லை, நம்ம எப்படி முன்னேறணும்ல, அதுக்காக என்ன பண்ணோம், நம்ம யார்ட்டா புக்கு வாங்கணும்னு சொல்லுவோம். நம்ம பெரிய பெரிய வேலையில் இருந்துருப்போம். நான் யோசிப்பேன், என்னையா இது வேறு வேலை இல்லையா, இதை போய் வாங்க சொல்கிறேன், எவ்வளோ உனக்கு பிஸ்னஸ் லாபம், எனக்கு 100 ரூபாய்க்கு தான் அப்படின்னு கேட்போம். கரெக்டாக? நம்ம லாபத்துக்கே போகலை, நம்ம வந்து எதுக்கு பண்ணோம், அவங்க சேவைக்காக போகிறோம். அவங்களுக்கு புரியாது. அதனால் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஹரே கிருஷ்ணா, நல்லா ப்ரெசென்ட் பண்ணிங்க. தேங்க்யூ மாதாஜி. இப்போ வந்து